செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டம் குறித்த உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் நல்லாட்சி வார விழா நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கவர்னர். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி முறை குறித்த விவகாரம் முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் பதில். வட தமிழகத்தை நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 26, 27 ஆகிய நாட்களில் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் குறித்த உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை செயலர் முத்தம்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள், அலுவலக பணியாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வன்கொடுமையால் நடைபெறும் குற்றங்களை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவான அளவிலான குற்றங்களே நடைபெறுவதாக இந்த கூட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது. அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற நல்லாட்சி வார விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சார்பில் மணவெளி அரியாங்குப்பம் தொகுதிக்கான நல்லாட்சி வார விழாவில் குறைதீர்ப்பு முகாம் காவல் நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வரவேற்புரையாற்றினார். சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பேசினார். தொடர்ந்து வாரிசு சான்றிதழ், ரேஷன் அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மண்டபத்தின் நடுவில் நின்று முழுமையான வேலை தர வேண்டும் என்று கவர்னரை சந்திக்க வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் வேலை தர அதிகாரிகள் ஏற்பாடு செய்வார்கள் என்று உறுதியளித்தனர். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சி முறை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவு தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்துள்ளதா? குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதா? மத்திய அரசு பள்ளிகளான கேந்திர வித்யாலயா, நவோதயா, சைனிக் பள்ளிகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்தாகியுள்ளது. புதுவையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை அமலில் இருந்தது. தற்போது புதுவையில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் மத்திய பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. முதல் முறையாக CBSE பாடத்தின் கீழ் பொதுத் தேர்வுகளையும் புதுவை மாணவர்கள் எழுத உள்ளனர். இந்நிலையில் கட்டாய தேர்ச்சி ரத்து அமலாகியுள்ளது. இந்த விஷயத்தில் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் முடிவு எடுக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் கட்டாய தேர்ச்சி ரத்து அமலாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கேட்டபோது இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கலந்து ஆலோசித்து கட்டாய தேர்ச்சி முறை ரத்து குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். வட தமிழகத்தை நெருங்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று அதிகாலை சென்னைக்கு கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடல் பகுதிக்கு இடையில் நிலை கொண்டுள்ளது. அது மேலும் நகர்ந்து தற்போது வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்குகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு குளிர்காற்று அதிக அளவில் வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. ஆனாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதால்
இன்று முதல் சென்னை மற்றும் வட மாவட்டங்கள், புதுச்சேரிக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் புதுவைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினம் இன்று சிலைக்கு மாலை அணிவித்து அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்ட அறிவிப்பு வெளியானது. பேருந்து கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பேருந்து கட்டண விவரத்தை அறிவித்துள்ளது. அதன்படி புதுவையிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல 155 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாகவும், காரைக்காலுக்கு 125 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும், வேளாங்கண்ணிக்கு 160 ரூபாயிலிருந்து 170 ரூபாயாகவும், நாகப்பட்டினம் செல்ல 145 ரூபாயிலிருந்து 160ஆகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலிலிருந்து சென்னைக்கு 275 ரூபாயும், கோவைக்கு 345 360 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு 27 ரூபாயிலிருந்து 33 ரூபாயாகவும், கடலூருக்கு 20 ரூபாயிலிருந்து 22 ரூபாயாகவும், திண்டிவனத்திற்கு 33 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விழிகள் அறக்கட்டளை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மற்றும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி, ஜோதி கண் மருத்துவமனை நிலையம், பராத்மம் வர்ம குருகுலம் மற்றும் மனுக்குல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NSS தன்னார்வலர்கள் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாம், பொது பரிசோதனை முகாம் மற்றும் சுகாதார ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூ எவர்கிரீன் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. பள்ளி தாளாளர் ஹபீப் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா, நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியர் வினோதினி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் நடைபெற்ற சிகை அலங்கார ஃபேஷன் ஷோவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ENVIA சலூன் நிறுவனத்தின் சார்பில் மிக பிரம்மாண்டமான சிகை அலங்கார ஃபேஷன் ஷோ மற்றும் பிரம்மாண்டமான 2025ஆம் ஆண்டின் நாட்காட்டி வெளியீட்டு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் பங்கேற்றார். இவர்களுக்கு சலூனின் நிறுவன தலைவர் ராதிகா பிரேம்குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். நிகழ்ச்சியில் முகூர்த்தம், மணப்பெண் தோற்றம், ஐயங்கார் மணப்பெண் தோற்றம், கிறிஸ்தவ மணப்பெண் தோற்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கொண்ட மணப்பெண் தோற்றம் குறித்த 12 சிகை அலங்கார தோற்றங்களில் மாடல் அழகிகள் பங்கு பெற்றனர். 12 வகையான மணப்பெண் அலங்கார தோற்றங்களில் வடிவமைத்த சிறப்பு வாய்ந்த நாட்காட்டி சிறப்பு அழைப்பாளர்கள் அறிமுகப்படுத்தினர். இந்தியாவின் சிறப்புமிக்க பெண்களின் அழகை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. ஆரோவில்லில் சித்தர் தினம் கொண்டாடப்பட்டது. 8வது சித்தர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோ பாரதி மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இணைந்து ரிஷி அகத்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாட்டை நடத்தியதா. இந்த ஆண்டு சித்தர் தினத்தின் ஆய்வு பொருள் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறை. இதுவே இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த தலைப்பே இந்த மாநாட்டின் முக்கிய கருத்தாக அமைந்தது.
நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நரங் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாரிஷி அகஸ்தியருக்கு இடையிலான தொடர்பை குறிப்பிட்டார். மேலும் அரவிந்தர் அகஸ்தியரின் பல சூஸ்திரங்களை விளக்கங்களை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்தும் அவர் விளக்க உரையாற்றினார். டாக்டர் அஜித் சாப்னிஸ் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா ரிஷி அகஸ்தியரை சித்த வைத்தியத்தின் தந்தையாக குறிப்பிட்டு ஒரு உயிர் சித்தராக அறியப்பட்ட ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரையும் அவரது தெய்வீக திறன்களையும் பற்றி குறிப்பிட்டதாக விளக்க உரையாற்றினார். ரவுண்ட் டேபிள் இந்தியா சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. எஸ்பிஐ கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கும் விழா பாகூரில் நடைபெற்றது. எஸ்பிஐ கார்ட்ஸ் சிஎஸ்ஆர் குழுவிலிருந்து புனித் போத்ரா மற்றும் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய திட்டங்கள் குழுவிலிருந்து சந்தோஷ் ராஜ் மற்றும் பர்வேஸ் ஜெயின், ஏரியா 2 செயலாளர் திலீப், புதுவை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ், 104 சேர்மன் விக்னேஷ், பாலாஜி மற்றும் 3 ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் எஸ்பிஐ கார்ட்ஸ் நிதி மூலமாக 450 குடும்பங்களுக்கு 60 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. சிவவள்ளி விலாஸ் சார்பில் கோல போட்டி நடத்தப்பட்டது. புதுவையில் பிரசித்தி பெற்ற மற்றும் பாரம்பரியமான நகை கடைகளில் ஒன்று சிவவள்ளி விலாஸ். பாரதி வீதியில் இயங்கி வரும் சிவவள்ளி விலாஸ் நேரு வீதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடை இடமாற்றம் குறித்து அறியும் விதத்திலும் மார்கழி மாதத்தில் பெண்களின் கோலத்திறனை ஊக்குவிக்கும் வகையிலும் புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல வண்ண கோலமிட்டு தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். புள்ளி கோலம், ரங்கோலி மட்டுமல்லாது சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கோலங்களை மகளிர் வரைந்திருந்தனர். இதில் சிறந்த கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டது. சிவவள்ளி விலாஸ் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் இந்த கோலப் போட்டியில் பங்கேற்றனர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க சிவவள்ளி ஜுவல்லரிக்கு வந்திருந்தோம். இங்க பாரதி ஸ்ட்ரீட்ல இருந்து நேரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கு. நாங்க ரொம்ப காலமா இங்க நகை எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அதிர்ஷ்டமாவும் இருக்குது. ஏன்னா இங்க நகை எடுத்தா நல்லா சேருது. இப்ப அந்த கடையை எல்லாரும் பார்க்கணும், நகை எடுக்கணும்ன்றதுனால இப்ப நாங்க முதலாப்பேட்டை விடுதலை நகர் ஹவுசிங் போர்ட்ல இருக்கோம். அங்க எங்க மக்களுக்கு கோலப்போட்டின்ற முறையில ஒண்ணு வச்சாங்க. அது எல்லாரும் ஒரு ஆர்வமா கலந்துக்கணும். இது இந்த கடையில எல்லாரும் பார்க்கணுன்றதுக்கோசமே வச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் கலந்துக்கின்னு எல்லா மக்களும் மகளிர் எல்லாருமே இதுல இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க அடிக்கடி கடைக்கு வருவோம். நிறைய நகை எடுப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கடைக்கு எடுத்திருக்காங்க. நல்ல ராசியான கடையா இருக்கு. ரொம்ப நன்றி. புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதேபோல புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் படம் பொதித்த 2025ஆம் ஆண்டு தினசரி கேலண்டரும் விநியோகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் ஆகியோரும் பரமேஸ்வரி, தரணி தேவி, தமிழரசி, மாசலாமணி, பாஸ்கர், சோமசுந்தரம், கண்ணையன், பிரபாகரன், பூக்கடை ராஜா, சின்னசாமி, கணேசன், சந்திரசேகர், சவுந்தரராஜன், தண்டபாணி, ராஜசேகர், சாந்தசீலன், தமிழ்ச்செல்வம், கோதண்டபாணி, மகளிர் அணி கமிட்டி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம்,
கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் பெஞ்சல் புயல் பாதிப்பு மற்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த குறைகேட்பு கூட்டத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார். பாகூர் கோட்ட துணை வேளாண் இயக்குனர் குமரவேல் கலந்து கொண்டு புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் கூறிய கருத்துக்களை விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார். இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அறிவியல் வேளாண் பூச்சியல் வல்லுநர் மணிமேகலை கலந்து கொண்டு நெற்பயிரில் பூச்சிகளால் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது, அதனை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்து விளக்க உரையாற்றினார். முன்னதாக மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் சரோஜா நெற்பயிரில் பூச்சியின் மேலாண்மை குறித்து விளக்கி பேசினார். இந்த ஒரு நாள் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர். நத்தமேடு, சத்தியபாளையம், ஏம்பலம், கோர்க்காடு, கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். மருத்துவர் செல்வமுத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான டாக்டர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. டாக்டர் கணேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக தொகுதி செயலாளர் கணேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி, தொகுதி தலைவர் சங்கர், துணை செயலாளர் எம்ஜிஎம் சண்முகம், பொருளாளர் ராமலிங்கம், சக்திநகர் ஆசாரி தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7090 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டம் குறித்த உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் நல்லாட்சி வார விழா நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கவர்னர். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி முறை குறித்த விவகாரம் முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் பதில். வட தமிழகத்தை நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 26, 27 ஆகிய நாட்களில் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.